மொத்தமாக ஒரு 3 வருஷம் இருக்குது. 3 4 வருஷம் கூட இருக்குது. 1921, 1951, 1961, 2001 இந்த 4 முக்கியமான வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் 1921 பார்த்தீங்கன்னா காலரா, இன்ஃப்ளூயன்ஸா போன்ற நிறைய நோய்கள் வந்ததால் பாப்புலேஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அந்த வருஷத்தை என்ன சொல்கிறாங்கன்னாக்க பெரும் பிரிவினை ஆண்டு அப்படிங்கிறாங்க. பெரும் பிரிவினை ஆண்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாப்புலேஷன் பற்றி படிக்கணும்னா இந்த லெசன் எங்கே இருக்குன்னாக்க 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 7th லெசனில் இருக்குது. நீங்கள் எக்கனாமிக்ஸ் புக்கில் கூட படிச்சுக்கலாம். சரியா? ஸோ 1921 பெரும் பிரிவினை ஆண்டு. அடுத்து 1951 சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. சிறு பிளவு ஆண்டு அப்படின்னா மக்கள் தொகை இப்போ 2% இருக்குன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இறந்து போகிற மாதிரி கணக்கு வச்சுக்கிறது. கம்மியான அளவில் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரேட் ஆகிருக்கு கீழே. 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்றாங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. காரணம் அதிகமான பாப்புலேஷன் இருந்தால இது என்ன சொல்றாங்க, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்றாங்க. 2001 நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 100 கோடி என்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதாவது பில்லியன் இயர்னு சொல்லுவாங்க. 1 பில்லியன் இயர் அப்படின்னு கேட்டாங்க 2001. ஜனவரி 25 வருடம் தோறும் தேசிய வாக்காளர்கள் தினமாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பார் 1856. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலே சிலது இருக்கு. பஞ்சாயத்து ராஜ் இல்லாத ஒரு கேள்வி கிடையாது. இந்த முறை கூட பார்த்தோன்னா உங்களுக்கு 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கேட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இல்லாமல் எந்த கொஸ்டினும் இருக்காது. அப்போ இந்த கமிட்டி எப்போ வந்துச்சுன்னா இயர் பேஸ் பண்ணியா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒன்று முதல்ல பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மெத்தா கமிட்டி வந்தது 57. 2வது 77 அசோக் மெத்தா, 85 ஜிவிகே ராவ், 86 பார்த்தோன்னா எல்எம் சிங்வி. இந்த 86 கொண்டு வந்த எல்எம் சிங்வி தான் 73rd 74th கான்ஸ்டியூஷனுக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லுவாங்க. ரைட். அது மட்டும் இல்லாமல் இந்த பல்வந்த் ராய் மெத்தா கமிட்டி 3 டயர் சிஸ்டத்தை பரிந்துரைத்தது, 3 அடுக்கு முறை. அதே அசோக் மெத்தா கமிட்டி 2 அடுக்கு முறை பரிந்துரைத்தது. அதாவது 1958 மெட்ராஸ் ஸ்டேட் பஞ்சாயத்து ஆக்ட் ரொம்ப 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 முக்கியமான ஆக்ட். மெட்ராஸ் ஸ்டேட் பஞ்சாயத்து ஆக்ட் கொண்டு வந்துடுறாங்க. இதன் மூலமா 12,000க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகள் உருவாக்கப்பட்டு 373க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து யூனியன்கள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. கவனிங்க, 2 முக்கியமான அமெண்ட்மெண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992, இன்னொன்று 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இந்த 73 இருக்குல்ல, அது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான சட்ட திருத்தம். 74 முனிசிபாலிட்டி நகராட்சி தொடர்பான சட்ட திருத்தம். அந்த பார்த்தோன்னாக்க ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51AK அப்படின்னு படிச்சிருப்போம். 21Aங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கு, 45ங்கிறது டிபிஎஸ்பியில் இருக்கு, 51AKங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கு. ரைட்டுங்களா? இதுல ஆர்டிகல் 21A-வும் 51AK-வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. 2002 கொண்டு வந்தாங்க. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 கொண்டு வந்திருக்காங்க. சார் என்ன சார் நோக்கம்னா 21A-ங்கிறது 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது சொல்லுது. அடுத்து இந்த 51AK என்ன தெரியுமா சொல்லுது, நீங்க 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அது யாருடைய வேலை? அப்பாவோ அந்த பிள்ளையோட கார்டியனோ கொடுக்கணும்னு சொல்றதுதானே இது 51AK. அது டியூட்டிஸா சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அடிப்படையில் வசூலிக்கப்படுகிறது. நெல் எந்த பிரிவில் வசூலிக்கிறாங்க பாருங்க, களம். அடுத்து நெல் பார்த்தீங்கன்னாக்கா களம் அப்படிங்கிற வரியாக வசூலிக்கிறாங்க. களம் என்பது 28 கிலோ சார்ந்தது. களம் என்பது 28 கிலோ. இதே முதலாம் ராஜராஜன் சோழன் தான் பார்த்தீங்கன்னாக்கா வரி வசூலை முறைப்படுத்தியிருக்காரு. முதலாம் ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்தியிருக்காரு. அடுத்து ஒரு வேலிங்கிறது, அடுத்த பாயிண்ட், ஒரு வேலிங்கிறது 100 களத்துக்கு சமம். ஒரு வேலிங்கிறது
100 களத்துக்கு சமம். அப்போ ஒரு வேலி என்பது 6.5 ஏக்கருக்கு சமமானது. ஒரு வேலிங்கிறது 6.5 ஏக்கருக்கு சமமானது. தமிழ்நாட்டுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 அப்படின்னு சொல்லுவாங்க. NH 44 இது வந்துனாக்க ஓசூர், தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியா கன்னியாகுமரி போகும். மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்க 627.2. ரொம்ப 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 முக்கியமானது. இது நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. தமிழ்நாட்டுடைய குறைவானது கேட்டாங்கன்னாக்க NH 785 சொல்லலாம். இதுனாக்கா மதுரையிலிருந்து துவாரங்குறிச்சி போற வழி ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்பாங்க. டார்ச்சர் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. சித்திரவதை ஆணையம் யாரால் கொண்டு வரப்பட்டது, இல்லை எந்த இயக்கத்தின் சார்பாக கொண்டு வரப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னாக்க இந்த சென்னை சுதேசி சங்கத்தின் சார்பாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்னென்ன மலைகள் இருக்கு பாருங்க. தொட்டபெட்டா, முக்குருத்தி, வந்தராவ், பெருமாள், கோட்டை, பகாசுரா. ஸோ என்னென்ன ஹைட் பாருங்க. தொட்டபெட்டா தான் இருக்குல்ல ஹைட்டு. முக்குருத்தி 2554, வந்தராவ் 2533, பெருமாள் மலை 2234, கோட்டை மலை 2019, பகாசுரா 1918. ஸோ இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மங்கள மாலை திட்டம் 2012ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இப்போ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது யாருக்கானதுன்னா ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம்.